என் தங்கப்பிள்ளையே, பேரதிர்ஷ்ட நாளில் பேரதிர்ஷ்ட செய்தி இன்று உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது. உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமுமே இந்த வராகி என் மூலமாகத்தான் கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? என் பிள்ளையே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இதை உணர்த்தும் விதமாகத்தான் இன்று உன் வாழ்க்கையில் இந்த ஒரு செய்தியினை நீ கேட்கப் போகின்றாய். என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளையே கொடுக்கிறதே என்று எண்ணி வேதனைப்பட்டாயல்லவா? எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்த பிறகும் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டாயல்லவா? அது மட்டுமா? அத்தனை துன்பத்திலும் துயரத்திலும் நமக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் தட்டாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்தாயா? இதையெல்லாம் அதிகமாக யோசிக்கின்ற நீ நன்மைகள் நடப்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் அது உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ கவனிக்காமல் விட்டு விடாதே. என் பிள்ளையே, எல்லா நேரத்திலும் உனக்கு சந்தோஷம் இருப்பது உண்மை. எல்லா நேரத்திலும் உனக்கு கஷ்டம் இருப்பதும் உண்மை. அதை இல்லை என்று ஒரு நாளும் நான் மறுத்தது கிடையாது என் குழந்தையே. ஆனாலும் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான ஒரு விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளும் நிச்சயமாக உன்னை ஒரு நாள் மிகுந்த வேதனையில் தள்ளிவிடும் என்பதுதான். என்ன அம்மா இப்படி சொல்லிவிட்டாயே? ஏற்கனவே வேதனையில் தவித்து கொண்டிருக்கின்ற எனக்கு மிகுந்த வேதனையில் தள்ளிவிடும் என்று சொல்கிறாளே என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் எனக்கு தெளிவாக புரிகின்றது. என் குழந்தையே, ஒரு வேதனை உனக்கு உச்சத்தை தொடுகிறது என்றால் நிச்சயமாக அதன் பின்னால் இருக்கின்ற நன்மைகள் எல்லாம் வெளிப்பட போகிறது என்று அர்த்தம். அதன் பின்னால் இருக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாமுமே வெளியே வரப்போகிறது என்று அர்த்தம். இந்த சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுவிடப் போகிறாய் என்று அர்த்தம். என் பிள்ளையே, இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நல்ல நிலைக்குத்தான் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றது. அதனால் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது சட்டென்று பயந்து விடாதே. நிச்சயமாக இந்த பிரச்சனைக்குள்ள முடிவு உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்ற அர்த்தத்தை உணர்ந்து விட வேண்டும். என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை வெளியில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்குள் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எந்த ஒரு காலகட்டத்திலும் என் பிள்ளை சந்தித்திடாத சில நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னால் நடக்கப் போகின்றது. அதற்கு சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் சில பொருட்களை இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் என்றால் அது உனக்கு மேலும் மேலும் நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து சர்வ நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வரும். எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ வேதனைகள் என்று இதையெல்லாம் என் பிள்ளை கடந்து வந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதத்தையும் நீ கண்கூடாக காண்பாய். எந்த அளவிற்கு உன்னால் ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்குத்தான் அது உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த ஒரு விஷயமும் உன்னை மிகுந்த அளவில் பாதிப்பதில்லை. எந்த ஒரு விஷயமும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்துவதில்லை. இதையெல்லாம் உணர்ந்து, இதையெல்லாம் புரிந்து இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்கள் என்னவென்று என் பிள்ளை கண்கூடாக காண வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. உனக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை எந்த அளவிற்கு மனமகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறது என்பதனை நீ காணத்தானே போகின்றாய்.
அம்மா, அவ்வளவு எளிதாகவெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய கஷ்டங்களை நான் கொடுக்கவில்லை. அதை அவ்வளவு எளிதாகவும் உன்னிடத்தில் இருந்து எடுக்கவும் முடியாது. ஏனென்றால் சில கஷ்டங்கள்தான் உனக்கு மிகுதியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். சில கஷ்டங்கள்தான் உன்னை இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அறிவை கொடுக்கும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், யார் மனதில் என்ன இருக்கின்றது, யார் யார் என்ன செய்வார்கள் என்பதனை எல்லாம் நிச்சயமாக உனக்கு கற்றுக் கொடுக்கும். இது கூட உனக்கு கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக அதன் பிறகு ஏமாற்றங்கள் உன்னை வாழ்க்கையில் அதிகமாக வந்து சேரும் பொழுது அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு என் பிள்ளை நீ வந்து விடுவாய். உனக்கிருக்கின்ற துன்பங்கள், உனக்கிருக்கின்ற வேதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக சரி செய்து கொடுப்பேன். எந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் அதனை உனக்கு சரியாக செய்து கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். அதனால் என் பிள்ளை, நான் சொல்கின்ற இந்த 3 பொருட்களையும் இன்று இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் திருவோணத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விடு. என் பிள்ளையே, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், நாம் இல்லத்தில் எப்பொழுதும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அது கல் உப்பு. என் பிள்ளையே, இந்த கல் உப்பு எப்பொழுதும் உன் இல்லத்தில் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். லக்ஷ்மி தாயானவள் வாசம் செய்யக்கூடிய முதன்மையான பொருள். அதுபோல இரண்டாவதாக துவரம்பருப்பு. துவரம்பருப்பு லக்ஷ்மி தாயானவள் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதை நீ நிச்சயமாக உன் இல்லத்தின் சமையலறையில் எவ்வளவு இருந்தாலும் சரி, இன்று ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது புதிதாக உன் இல்லத்தின் சமையலறைக்கு கொண்டு வந்து அந்த பாத்திரத்தில் கொட்டி வைத்து விடு. ஏற்கனவே இருப்பதோடு சேர்த்து வைத்து விடு. நிச்சயமாக உன் இல்லத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலும் இதற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. அதுபோல என் பிள்ளையை, நீ 3ஆவதாக இன்று உன் இல்லத்திற்குள் கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்ன தெரியுமா? இன்று உன்னுடைய பூஜை அறையில் நீ சேர்க்க வேண்டிய ஒரு பொருள், அதுதான் மஞ்சளும் குங்குமமும். அதோடு சேர்ந்து திருநீரையும் இன்று உன் இல்லத்தின் பூஜை அறைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். பிரதோஷ நாளில் இன்று அவர்களுக்கு உகந்த பொருள் அல்லவா? சிவபெருமான் திருநீரு அபிஷேக பிரியர் அல்லவா? அதுபோல நந்தி பகவானுக்கும் பிடித்த இந்த பொருளை நிச்சயமாக என் பிள்ளை இன்று உன் பூஜை அறையில் கொண்டு வந்து சேர்த்து விடு. சமையலறையில் கொண்டு வருகின்ற பொருட்கள் அங்கே செல்வ வளத்தை குறைக்காமல் பார்க்கவும், பூஜை அறையில் கொண்டு சேர்க்கின்ற இந்த மங்களகரமான பொருட்கள் உன்னுடைய இல்லத்தில் நல்ல விஷயங்களை நடத்தவும் நிச்சயமான பல நன்மைகளை கொடுக்க கூடியதாக இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த நேரம் உன் வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது என்ன நடக்கும் என்று என் பிள்ளை உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் என் பிள்ளை நீ சந்திப்பாய். தெய்வங்கள் ஒரு நாளும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். குறிப்பாக உன் வராகி அம்மா உன் மீது அன்பு கொண்டு அக்கறை கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனியாவது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என் பிள்ளை சரியாக பழகி கொண்டால் உனக்கானவை அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடுவதை என் பிள்ளை நீ கண்கூடாக காண்பாய். நல்ல நாட்களில் நல்ல பொருட்களை இல்லத்திற்குள் கொண்டு வருவது நீ லக்ஷ்மி தாயானவளையும் மற்ற தெய்வங்களையும் உன் இல்லத்திற்குள் வரவழைத்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரப்போகின்ற இந்த நேரத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக எதிர்கொண்டு வாழ வேண்டும்.
உனக்கு நடப்பது அத்தனையும் உன் வாழ்க்கைக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமும் உன் வசமாக மாறும் என்பதனை என் பிள்ளை தெரிந்து கொள்வாய். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.